ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள்ளம், மக்காவுடைய வெற்றி, அவ்வளவு அவங்களுடைய வாழ்நாளுடைய எல்லா சோதனைகளுக்கும், கண்ணிய இழப்புக்கும், செல்வ இழப்புக்கும், உறவுகளுடைய பிரிவுக்கும் காரணம் யார்? மக்காவாசிகள். உள்ள நுழையும் போது சொன்னாங்க, இனிமேல் மக்காவுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படாது, குறைஷிகளுடைய தலை வெட்டி வீசப்படும் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி அல்ல, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் அன்தும் துலகா, இந்த தினம் யார் மேலேயும் பழி தீர்க்கப்படாது, நீங்கள் எல்லோரும் விடுதலை செய்யப்படுபவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா? கல்பின் சலீம், சுத்தமான உள்ளம், அது வெறுப்பை சுமக்காது, அது குரோதங்களை சுமக்காது, அது விரக்தியை சுமக்காது, அது எதிர்ப்பை சுமக்காது, கோபங்களை சுமக்காது. இப்படி இருக்கக்கூடிய உள்ளம் கல்பின் சலீமுடைய உள்ளம். இந்த உள்ளங்களைத்தான், இந்த உள்ளங்களை கொண்டவர்களைத்தான் நாளை மறுமையில் அல்லாஹ் பார்ப்பான். அல்லாஹ் போயிட்டு காசை வச்சோ, பணத்தை வச்சோ, என்கிட்ட பதவியை வச்சோ நாளைக்கு மறுமையில மஹ்ஷர்ல போய் அல்லாஹ் உன்னை பார்க்க போறேன்னு சொல்லி நிக்க முடியுமா? முடியாது இல்ல. அல்லாஹ் தேர்ந்தெடுக்கணும்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த துஆல நாளைக்கு மறுமையில வெற்றி அளிக்கக்கூடிய உள்ளம் யார்? கல்பின் சலீம். இந்த உள்ளத்தை கொண்டவங்க தான் இல்லையா? இந்த உள்ளத்தை கொண்டவங்களை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் நுழைவிப்பார்.